சென்னை மயிலாப்பூர் பகுதியில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் காரணமாக சிலிண்டர் வழங்கும் நிலையத்தில் பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஈரான் போரினால் பல்வேறு நாடுகளில் பெட்ரோலிய தட்டுப்பாடு இருந்த சூழலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேஸ் தட்டுப்பாடு வந்துவிடும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் இருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய சென்னை பகுதியில் இருக்கோம், சென்னை மயிலாப்பூர் பகுதியில் இருக்கோம். இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த புக் பண்ணுறதை ஆன்லைனில் புக் பண்ண முடியலன்ட்டு நேரடியாக இங்கே வந்திருக்காங்க. இது குறித்து அங்கே மக்கள்கிட்ட கேட்பாங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து எப்போவுமே கேஸ் எப்படி புக் பண்ணுவீங்க, என்ன நடந்தது? ஆன்லைனில் புக் பண்ணால் உடனே ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அட்டன் பண்ண மாட்டாங்க. அதை நேரடியாக வந்து புக் பண்ணுவோம். புக் பண்ணிட்டீங்க? பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை பண்ண சொன்னாங்க உங்களுக்கு? சிலிண்டர் வாங்கி 25 நாள் கழிச்சு பண்ணுவோம். வந்து பண்ணனால வந்திருக்கீங்க? ஆமாம் ஆமாம். இப்போது பொதுவாக வயசானவங்க நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போது அதில் வந்து எந்த மாதிரி நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? கவர்மெண்ட் ஜென்ரலாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்னா லோடு நிறையா வரணும். லோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால பண்ண முடியாது. எங்கே பார்த்தாலுமே ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த கேஸ் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம இந்த கொரோனா பீரியட் மாதிரி இது நம்ம இது பண்ண வேண்டிய பொசிஷன் தான். அது வேறு வழி. இப்போ வந்திருக்கிறது நீங்கள் வந்து இந்த புக் பண்ண முடியல? ஆமாம், புக் பண்ணணும் தான். ஆமாம், புக் பண்ண முடியல, புக் பண்ணலான்னு வந்திருக்கேன். 30 நாளைக்கு மேலே ஆச்சு. கேஸ் தீர்ற கட்டம். 2 நாளில் கேஸ் தீர்ந்து போடும். அதுக்காக தான் வந்திருக்கேன். இவங்க 10-20 நாள் சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ சிலிண்டர் புக் பண்ணி உங்களுக்கு அந்த தகவல் வந்துச்சுல்ல, அது எத்தனாம் தேதி வந்திருக்கு? ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா 10 நாளில் வந்துடும் சொல்கிறாங்க. அதாவது பில்லு போட்டு 10 நாளில் வந்திருக்கேன். உங்களுக்கு எப்போ பில் வந்திருக்குது? நான் 5ஆம் தேதி புக் பண்ணேன் சார். ஆக்சுவலி வந்து 5ஆம் தேதி புக் பண்ணால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 டேஸில் வந்துடும். இப்போ தான் இப்போ நான் வந்து கேட்குறேன், இன்னும் வரல அப்படின்றாங்க. கேட்டால் இன்னும் மண்டே நீங்கள் வாங்க, 2ஆம் தேதி புக் பண்ணவங்களுக்கு தான் இப்போ அலர்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் 5ஆம் தேதி புக் பண்ணீங்க, மண்டே வாங்க அப்படின்றாங்க. லோடு வரல. அட்லீஸ்ட் டெலிவரி உங்களால் பண்ணாமல் நாங்களே டேக் ஓவர் பண்ணிக்கிறோன்றோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லோடு இல்லைன்றாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக. ஆமாம், 2ஆம் தேதி தான் இப்போ போயிட்டே இருக்குது. 5ஆம் தேதி புக் பண்ணவங்களும் மண்டே போல தான் வாங்கன்றாங்க. ஆமாம் ஆமாம், ஒரு லோடு தான் வருது இப்போது. அது ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போ புக்கே ஆகலை. இவங்களாம் புக்கு ஆகாதாங்க. புக்கு ஆனவங்களுக்கும் வரல. குறிப்பாக இங்கே நம்ம அலுவலகத்தில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலிண்டர் வாங்கி 25 நாட்கள் கழித்து தான் பதிவு செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் இந்த ஆன்லைனில் பதிவு செய்ய முடியாதனால, ஃபோனில் பதிவு செய்ய முடியாதனால பொதுமக்கள் இங்கே நேரடியாக வந்து அலுவலகத்தை பதிவு செய்கிறாங்க. அது இல்லாமல் பதிவு செய்பவர்களுக்கு 10 நாட்களுக்குள் சிலிண்டர் வந்துவிடணும் என்று தான் உறுதி சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு தேதி 5ஆம் தேதி போயிட்டு இருந்தால், அதாவது புக் பண்ண 3ஆம் தேதியில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. 4-5 இப்படி போகும். அதனால் பதிவு செய்து 10 நாட்களில் சிலிண்டரு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. தட்டுப்பாடு எதுவுமே வரல அப்படிங்கிறது தான் அந்த அலுவலகத்தின் சார்பாக சொல்லக்கூடிய விஷயம். மக்கள் பயத்துடன் தான் இருக்காங்க. ஏன்னா குறிப்பாக வதந்தியை நம்ப வேண்டாம், முழுவதுமாகவே மக்கள் பயப்பட வேண்டாம்னு தான் விநியோகஸ்தர் சொல்கிறாங்க. குறிப்பாக அதுக்கு என்ன காரணம்னா, சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் நாமும் இது குறித்து ஐஓசி அதிகாரிகளிடம் கேட்டபொழுது அவர்களும் எரிவாயு சிலிண்டரை பொறுத்த வரைக்கும், அதாவது சமையல் எரிவாயை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வீட்டு சிலிண்டர்களுக்கு எப்போதும் இடைவிடாமல் கிடைக்கிறதுக்கான வழி தான் செஞ்சுருக்கான்றாங்க. கமர்ஷியல் சிலிண்டர், ஹோட்டலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டர்கள் மட்டும் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. மற்றபடி இது அந்த இங்கே ரெகுலராக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்கள் இடைவிடாத தடையில்லாமல் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் பதிவு செய்ய முடியாத காரணத்தால் நேரடியாக அலுவலகத்தில் அவர்களுக்கு தனியாக பதிவு செய்யும் பணியில் அலுவலகம் ஈடுபட்டிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவு செய்ய பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் 10 நாட்களுக்குள் அவங்க வீட்டுக்கே சிலிண்டர் வரும். யாரும் நேரடியாக இங்கே வர வேண்டாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த எல்லோரும் வந்து அலுவலகத்தை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இந்த சூழலில் அந்த பதிவு செய்தவர்களுக்கு இல்லம் தேடியே சிலிண்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. சந்திரனுடன் அன்பழகன்.